வெல்கம் டு ஏஞ்சல் டெய்லரிங் அண்ட் டிசைனர் கிளாஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்டட் மேக்ஸியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து எப்படி பாடியில் மெஷர் பண்ணோம், அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி கிளாத்தில் அப்ளை பண்ணோம், அதுக்கான டயக்ராம் எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் மேக்ஸி டியூட்டோரியல் அதில் பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோஸும் நான் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடி பார்ட்டோட கட்டிங், லைனிங்கில் அப்புறம் மெயின் கிளாத்தில் எப்படி கட் பண்ணணும், அதுக்கப்புறம் சின்னதாக வந்து நெக்கில் அந்த பொட்லி பட்டன் சொல்லுவோம்ல, தெர்மாக்கோல் பால்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பீஸ் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், லைனிங் தான், ஃபஸ்ட் லைனிங்கில் தான் கட் பண்ண போகிறோம். இந்த கிளாத்தோட அகலம் வந்து இவ்வளோ தான். இதோட அகலம் ஓவரால் பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு தான் இருக்குது. நமக்கு வந்து 42 இன்ச்சு வேணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து இப்படியே வச்சு 4ஆக ஃபோல்டு பண்ணால் நமக்கு வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்டு கம்மியாகும். அதனால நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோன்னா, நான் நோட்ஸில் ஒரு மெத்தட் காட்டியிருந்தால, ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இங்கே பாருங்கள், இது கரைப்பக்கம், இது கரைப்பக்கம். இதை வந்து இப்படி ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேலேருந்து கீழே ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு மடிப்பு மடித்து. ஸோ இப்போ வந்து நமக்கு இதோட நீளம் நம்ம ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி நோட்ஸ் எல்லாமே எழுதி வச்சுருக்கோம். ஸோ இதோட நீளம், பாடியோட நீளம் வந்து நமக்கு 15.5 இன்ச்சு வேணும். ஸோ பாடி மட்டும் நமக்கு 15.5 இன்ச்சு வேணும். மடி ரொம்ப பிரைட்டாக இருக்கான்னு தெரியல, எனக்கு பார்த்தா ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இது நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணோம், அடுத்து இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். நோட்ஸில் வந்து நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணுற மாதிரி கட்டா. அப்போ அது எதில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரியில் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம். 44 இன்ச்சு பண்ணா இருந்ததுன்னா பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணா அகலம் அதிகமாக இருக்கிறத நான் ஃபோல்ட் பண்ணி காட்டின மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மீட்டர் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ண அப்புறம் இந்த பிசர் இருக்குல்ல, அந்த கரை வராத மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது தூக்குன மாதிரி நிற்கும். ஸோ அது வரைக்கும் நான் லைன் போட்டு எடுத்துடுறேன். அந்த லைன் போட்டாச்சு. இந்த மெஷரையும் நம்ம பார்க்கல, இந்த மெஷரையும் நம்ம பார்க்கல. ஸோ இந்த மெஷர் நமக்கு 10.5 இன்ச்சு வேணும்னு சொல்லியிருக்கேன். என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு 10.5 இன்ச்சு வேணும்னு சொல்லியிருக்கேன். இந்த லென்த் வந்து 15.5 வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். லென்த்தை ஃபஸ்ட் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 15.5 இன்ச்சு அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 15.5 ஓகேவா? லென்த் நம்ம மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு 10.5 இன்ச்சு வேணும் கிளாத்து. ஸோ கரெக்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 10.5 இன்ச்சு இது வரைக்கும் தான் நம்ம ஃபோல்டிங் இருக்குது, அங்கே கரெக்டாக இருக்குது. அதனால் அப்படியே நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ லென்த்து மார்க் பண்ணோம் இல்லையா, இதையும் நம்ம லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ மடிப்பு ஒரு பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஓப்பன் இருக்குது. நமக்கு மேலே மடிப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. மடிப்பு இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த மாதிரி கரை இருக்குது, அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக நமக்கு தேவையானது இப்போ நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம், இதுதான் நமக்கு தேவையான மெஷரு. நம்ம ஷோல்டர் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கால்குலேஷன் காட்டிட்டு, அதனால உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த நோட்ஸை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி எல்லாம் நீங்கள் பாடி பார்ட் நம்ம எப்படி மார்க் பண்ணோம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத் கிட்ட வாங்க. கிளாத்துக்கு வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5.75. ஸோ 5.75 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஆமூல் வந்து 6.25. ஸோ ஆமூல் மார்க் பண்ணும்போது இங்கேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ மார்க் பண்ணியாச்சு. செஸ்ட் ரவுண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நான் வேஸ்ட் ரவுண்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாக எடுத்து டாட் பிடிக்க போகிறேன். அப்போ நமக்கு அந்த கப்பு வந்து ரொம்ப ஃப்ளாட் அடிக்காமல் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கும் நான் எதுவுமே ஷேப் கொடுக்கல. நெக்கோட வித்து 2.5 இன்ச் வைக்கிறேன். இந்த நெக்கோட வித்து மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். டெப்த் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் கேன்வாஸ் வச்சு பண்ணலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகேவா? ஸோ மார்க்கிங் வந்து இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆர்மல் போட்டிருக்கோம், ஷோல்டர் போட்டிருக்கோம், செஸ்ட் ரவுண்ட் நமக்கு தெரியும். நீங்கள் வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து டாட் பிடிக்காமல் எடுக்க போகிறீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் வந்து உள்ளே எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷேப் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்து இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மிடில் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் கொடுத்துக்கலாம். ஷேப் கொடுக்கும்போது நம்ம இங்கே தையல் போடுவோம் இல்லையா? ஸோ ஒரு 1 இன்ச் தையல் போட போகிறோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். இங்கே எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் ஜாயின் பண்ணது இதுக்கு முன்னாடியே வந்து இது கம்ப்ளீட் ஆகணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும், ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். இல்லைனா சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். இப்போது ஃப்ரண்ட் ஷேப்காக கொஞ்சம் உள்ளே எடுத்து ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸு. ஓகேவா? இவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா? அதுதான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அதுதான் பேக்கு. ஸோ நம்ம ஆமோல் செக் பண்ணிக்கலாம் கட் பண்ணும் போதுன்னு சொன்னால் இதில் நான் செக் பண்ணி காட்டல. இப்போ வந்து நம்மளோட ஆமோல் நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆமோல் அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு 15 இன்ச்சு இருக்குது. ஸோ 15 இன்ச்சு இருக்குது. 15ல் பாதி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 7.5 இன்ச்சு வரணும். 7.5 இன்ச்சுன்றது 7.5 இன்ச்சு இல்லை, இன்னும் ஒரு ஹாஃப்லேருந்து 1 இன்ச் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஃப்ராக் வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். நம்ம வந்து எக்ஸாக்டாக நமக்கு ஆமோல் வந்து ப்ளவுஸ்க்கு வர அந்த ஃபிட் வந்துடும். நமக்கு வந்து போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுடலாம். இங்கே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படியே நீங்கள் வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, எனக்கு 8.25 இன்ச் வருது. ஒரு 3/4 இன்ச்சு அதிகமாக வருது. ஸோ இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து சுருக்கம் வராமல் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஃபுல் டைட் கொடுக்கும் பொழுது சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வரணும். அதாவது இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இங்கே மார்க் கட் பண்ணுற ஸ்டிச் வர்றதுக்காக போட்டேன். இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு உள்ளே எடுத்துருக்கேன். ஏன்னா இங்கேருந்து தான் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகும்போது நம்மளோட ஆமோல் மெஷர் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ திரும்பவும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டாக நமக்கு முடியுது. இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம நாச் போட்டுக்கலாம். ஏன்னா கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தெரியறதுக்காக நாச் போட்டுக்கலாம். இப்போ டாட் பிடிக்கிறதுக்கான மார்க்கிங் நம்ம பண்ணிக்கலாம். எங்கே டாட் பிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, 31 வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.25 வரும். 7.25 இன்ச் வரும். இந்த 7.25 நம்ம பாதியாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.25க்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அதை வந்து இந்த ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 3.5 இன்ச்சாகவே நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 3.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இருந்து தான் டாட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு இடத்துலையுமே நம்ம இதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம டாட் கொடுப்போம், பேக்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு நாட்ச் போட்டு எடுத்துக்கிறேன். அதாவது இங்கே நம்ம மார்க் பண்ணோம்ல, இந்த இடத்துல ஒரு கட் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது எங்கே நாட்ச் இது டாட் வரணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். இப்போ இது பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சிங் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஒரு 1 இன்ச் அளவுக்கு தான் நான் ஸ்டிச் போட போகிறேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க, லூஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்ம ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். தையல் எங்கே வரணும்னு தெரியறதுக்காக. இப்போது உள்ளே இருக்கிற கிளாத்தை நம்ம எடுத்துடலாம். இது வந்து பேக் பார்ட்டு, இது பேக் பார்ட்டு, நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் ஆமோல் கர்வ் மட்டும் எடுக்கணும். ஃப்ரண்ட் ஆமோல் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த கர்வ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இப்போ எடுத்தாச்சு. நம்ம லைனிங் பீஸில் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இனி மெயின் பீஸில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்னும் நான் ஓப்பனே பண்ணல, டேமேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கூட தெரியாது, இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ இந்த மாதிரி சாரீஸ் இருக்கும் போது முந்தானையில் வந்து நீங்கள் பாடி பார்ட் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்து சேம் கலர்லேயே தான் பண்ண போகிறேன். உள்ளே வந்து ஒரு சுத்து பிளெயினாக வரும் இல்லையா, ஸோ அதில் நம்ம பண்ணலாம். ஸோ
ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து கிராண்டாக போடுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக அந்த முந்தானை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதால நான் வந்து இந்த பிளெயின் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ப்ளவுஸ் பீஸுமே நல்லா தான் இருக்குது. இது நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோட் ஒன்று ரெடி பண்ணலாம். ஸோ ப்ளவுஸ் பீஸோட சேர்ந்து பார்டர் வந்திருக்கு. இது வரைக்கும் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இது சாரீ பார்த்தீங்கன்னா 300 and something தான். பட் எவ்வளோ பெரிய ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லாவே இருக்குது. சாரீ வந்த அப்புறம் எனக்கு வந்து இது கன்வெர்ட் பண்ணவே தோணுது. ஏன்னா எனக்கு ரொம்ப சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம என்ன பர்பஸ்க்கு வாங்கினோமோ அந்த பர்பஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதால நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். இல்லைனா கண்டிப்பாக இதை சாரியை தான் கட்டியிருப்பேன். இதே மாதிரி சாரீ இன்னொன்று எடுக்கலாம். இப்போ ஒரு சுற்று எப்போவுமே நம்ம சாரீ எடுக்கும்போது ஒரு சுற்று வந்து நமக்கு பிளைனாக தான் வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போடுவோம்ல, அது வந்து பிளைனாக தான் இருக்கும். அதில் நம்ம வந்து பாடி பார்ட் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு தாராளமாக போதும். இப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு நெக்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணாலே நமக்கு வந்து நம்மளோட பாடிக்கான மெஷர்மெண்ட் கிடைச்சிடும். அதாவது நீங்கள் 34, 36 வரைக்கும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற மெஷர்மெண்ட்டு நான் எப்படி லைனிங் எடுத்தனோ அதே மாதிரி தான் எடுக்கணும் சாரியாக இருந்தாலுமே. ஸோ ஜஸ்ட் வந்து அந்த கிளாத்து ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சாரீ செலக்ட் பண்ணுறீங்க, இது ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னா பார்டர் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நானுமே இது வந்து இமேஜில் பார்த்து பார்டர் இருக்குன்னு நினச்சேன், பட் பார்டர் இல்லை. ஸோ கீழே வந்து நமக்கு கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். பார்டர் இருந்ததுன்னா அது அப்படியே வந்து கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் கண்டிப்பாக பார்டர் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பட் இல்லை, நம்ம கொஞ்சம் திக்காக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இதை வச்சு ஜஸ்ட் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம பாடி பார்ட்டுக்கு தேவையான கிளாத் இவ்வளோ தான். இதை நம்ம பாதியாக கட் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் எடுத்துருக்கோம். ஸோ பாதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மெயின் கிளாத்தோடு சேர்த்து அட்டாச் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து இது எப்படி இருக்கோ அதே மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேன்வாஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஜஸ்ட் இப்படியே மேலே வச்சு ஃபுல்லாக தையல் நெக்கு அடிச்சு டர்ன் பண்ணுறது எதுவும் கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம வேலையை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக நம்ம பண்ணுற விஷயங்க தான். அது வந்து ஃபிட்டிங் வந்து நமக்கு அந்த அளவுக்கு கொடுக்காது. அதனால நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னும் போது இதுக்கான மெத்தட் என்ன இருக்கோ அது பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்கும்போதே. ஸோ இப்போ வந்து இது பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பொட்லி பட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். தெர்மாக்கோல் பால்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரைட்டாக தான் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம மிடில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ மிடில் வந்து நான் நகத்தில் கீறி விட்டுட்டு லைன் போட்டுக்கிறேன். ஸோ மேலே இருந்து ஒரு 6 inches அளவுக்கு நம்ம வந்து வைக்க வேண்டாம், தெர்மாக்கோல் பால்ஸ் வைக்க வேண்டாம். இதுக்கு கீழே வந்து இன்னும் ஒரு 1 inch இறக்கி கூட நம்ம வந்து தெர்மாக்கோல் பால்ஸ் வச்சுக்கலாம். ஸோ தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இது காலி ஆயிடுச்சு. அந்த பால்ஸ் வந்து நம்ம கான்ட்ராஸ்டாக கொடுத்துக்கலாம். ஸோ ப்ளவுஸ் பீஸில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பெருசாக மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை. ஒரு 2 inch ஆகலாம், 2 inch நீளம் வந்தால் போதும். ஜஸ்ட் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படியும் நம்ம அடிஷ்னலாக இருக்கிறத திரும்பி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி தெர்மாக்கோல் பால்ஸ் வாங்கும்போது ஒன்று ஒரு சைஸில் இருக்கும். ஒரு சேம் சைஸாக எடுத்துக்கோங்க. எடுத்து கிளாத்தில் வச்சு ஜஸ்ட் இவ்வளோ தான். இது வந்து பீட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. பீட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அதனால் பீட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தெர்மாக்கோல் பால்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக நல்லா அந்த சுருக்கம் இல்லாத மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து பூ கட்டுவீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு நாட் போட்டு எடுத்துடலாம். 2-3 சுற்று சுற்றிட்டு அப்படியே சுற்றி ஒரு 2 நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இவ்வளோ தான். இதே மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இன்னும் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும், கிட்ட வைக்கலாம். ஸோ கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இதை ஃபஸ்ட் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நல்ல பக்கம் கெட்ட பக்கம் உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இதுதான் நல்ல பக்கம். இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ லைனுக்கு இந்த பக்கமாக நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? லைன் மேலே அந்த நம்ம நாட் போட்டிருக்கோம்ல அந்த இடம் வர மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு நல்லாவே ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் தெர்மாக்கோல் பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்கிறது.
கேப் விட்டு வைக்கணும் அப்படின்னா கேப் விட்டு வச்சுக்கோங்க, இல்லை கிட்ட கிட்ட வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்ட கிட்ட வச்சுக்கோங்க. நம்மளோட விருப்பம் தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறது. நான் கிட்ட கிட்ட தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா இந்த அளவுக்கு விட்டுருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இது வச்சதுக்கப்புறம் இது அடிஷ்னலாக இருக்கிறது ரொம்ப ஒட்டை கட் பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு அது தனித்தனியாக எடுத்து கட் பண்ணுங்கள், இல்லைனா அப் அண்ட் டவுன் வர மாதிரி ஆகிடும். ஒரு பீஸும் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தனித்தனியாக எடுத்து ஓரளவுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுத்துடுங்க. நீங்கள் ஃபுல்லாக வைக்கணும்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நான் ஒரு 8 தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கிளாத் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம அப்படியே டர்ன் பண்ணி இப்படி வச்சு தையல் போட்டுக்கலாம். இந்த பிசர் எதுவும் நமக்கு வெளியே தெரியக்கூடாது. வெளியே தெரியாத மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கிளாத்தை விட்டு கட் பண்ணணும். நல்லா கார்னரில் அதே மாதிரி இங்கே நம்ம ஆல்ரெடி நாட் போட்டிருக்கோம்ல, அந்த த்ரெட் எதுவுமே தெரியக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி இதை ஸ்பாஞ்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தையல் வரும்போது கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நான் வந்து சும்மா கம்மியாக கொஞ்சம் தூரம் தெரிகிற மாதிரி நான் இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் வேணும்னா இறக்கமாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு இடுப்பு கிட்ட வர வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். உள் பக்கமாக லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடிஷ்னலாக விட்டுருந்தோம் அப்படிங்கிறதால நமக்கு எந்த ஷார்ட்டேஜும் வராது. அதே மாதிரி அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து கரெக்டாக மிடில் வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தெர்மாக்கோல் பால்ஸ் இங்கே இருக்குது, அது கரெக்டாக மிடில் வந்துச்சுன்னா தான் நமக்கு அந்த டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இது வச்சாச்சு. வச்சுட்டு இதை நம்ம தையல் போட்டுக்கலாம். எப்போ எது ஸ்டிச் பண்ணாலும் நம்ம வந்து நெக்கு கிட்டேருந்து பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அந்த இடத்துல சுருக்கம் வராமல் இருக்கும். ஸோ இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணாச்சு. இதோட அடிஷ்னல் பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ அடிஷ்னல் பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து டாட்கான மார்க்கிங் வந்து ஆல்ரெடி கட் பண்ணும் போதே கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மார்க்கிங்கில் நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த டாட் மார்க்கிங் வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு பிடிச்சிக்கலாம். 4.5 கூட பிடிச்சிக்கலாம். ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வந்து விடணும். ஒரு 1/2 இன்ச் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச். ஓவரால் வந்து உங்களுக்கு 1 இன்ச் இதில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வச்சு நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஸோ டாட் அப்படிங்கிறது வந்து கிராஸாக ஸ்டிச் பண்ணுற ஒரு தையல் தான். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வந்து விடணும். 1/2 இன்ச்சு இங்கே பாருங்க. இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன், இதுதான் 1/2 இன்ச்சு. ஸோ இங்கே தான் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இங்கே இருந்து அப்படியே ஷார்ப்பாக எப்படி இந்த தையல் வரணும், டாட் எப்படி வரணும் அப்படின்னா நம்ம இங்கே மார்க் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா? ஸோ இப்படியே ஒரு கிராஸாக ஒரு தையல் வரணும். இதுதான் டாட். போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த மார்க்கிங் ஃப்ரண்ட்டில் தெரியும், இன்னொரு பக்கம் எடுக்கும்போது மார்க்கிங் வந்து பேக்கில் போன மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாட் வச்ச உடனே நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து ஷேப் வந்த மாதிரி இருக்கும். அதனால அதுக்காக தான் இந்த டாட் நம்ம பிடிக்கிறது. கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும்போது இனிமேல் ஷேப் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டாட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கேன்வாஸ் வச்சு நெக்கு டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம பேக்கையுமே இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ கிட்ட வியூ காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு நமக்கு எதுவுமே தெரியாமல் இதுலேயுமே பாருங்கள் ஒரு சில சின்னதாகிடுச்சு. தெர்மாக்கோல் பால்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அடிஷ்னலாக கிளாத் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இன்னும் லெங்க்த்தாக நீங்கள் வைக்கிறீங்க, தெர்மாக்கோல்ஸ் வச்சு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் லெங்க்த்தாக வச்சுக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணும்போது நான் கோட்டு ஸ்டிச் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கவர் ஆகிற மாதிரி, அந்த கோட்டோட கிளாத் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதால நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். ஓகேவா?